பூஜாவின் மறைவு பிரணவின் உலகத்தையே புரட்டி போட்டது. அவனின் ஒவ்வொரு நாளும் பூஜாவின் நினைவுகளிலே கழிந்தது. அவன் தனது கட்டிடக்கலை வேலைகளை கூட சரியாக செய்யவில்லை. அவனின் அலுவலகம், அவனின் வீடு, அவனின் நண்பர்கள் என அனைத்தும் அவனுக்கு பூஜாவை நினைவுபடுத்தின. அவன் தனிமையிலேயே அடைந்து கிடந்தான். உணவு, உறக்கம் என அனைத்தையும் இழந்தான். அவனின் பெற்றோர்களும் பூஜாவின் பெற்றோர்களும் அர்ஜுன், மீனா என அனைவரும் அவனுக்கு துணையாக நின்றனர், அவனை தேற்றினர். அர்ஜுன் தினமும் பிரணவின் வீட்டுக்கு வந்து அவனுடன் பேச முயற்சித்தான். அவனை வெளியே அழைத்துச் செல்ல முயன்றான். மீனா அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து கொண்டு வந்தாள். ஆனால் பூஜாவை இழந்த வலி அவனின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து அவனை ஒரு இருண்ட உலகத்திற்குள் தள்ளியது. அவனின் கண்களில் இருந்த பிரகாசம் மங்கி முகத்தில் ஒரு நிரந்தர சோகம் குடிகொண்டது. இரவு நேரங்களில் பூஜாவின் நினைவுகளால் தூக்கமின்றி தவித்தான். ஒரு நாள் பிரணவ் தனது அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பூஜாவின் பழைய டைரியை கண்டான். அந்த டைரி அவர்களின் காதலின் ஆரம்பம் முதல் அவளின் நோய் வரையிலான நினைவுகளால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு பக்கத்திலும் பூஜாவின் கையெழுத்து, அவளின் கனவுகள், அவளின் புன்னகை என அனைத்தும் பிரணவின் மனக்கண் முன் வந்து சென்றன. டைரியின் கடைசி பக்கங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என்ற அவளின் கனவு எழுதப்பட்டிருந்தது. பிரணவ், நான் குணமடைந்தால் நாம் இருவரும் சேர்ந்து ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிக்க வேண்டும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை வழங்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்க வேண்டும். அப்போதுதான் என் வாழ்க்கை முழுமையடையும் என்று அவள் ஆழமான நம்பிக்கையுடன் எழுதியிருந்தாள். அந்த டைரியை படித்தவுடன் பிரணவுக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைத்தது. பூஜாவின் கனவை நிறைவேற்றுவதே தனது வாழ்க்கையின் லட்சியம் என்று அவன் உணர்ந்தான். அவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் ஒரு புதிய உறுதி அவனின் மனதில் பிறந்தது. பூஜாவின் ஆத்மா அவனுக்கு வழிகாட்டுவது போல உணர்ந்தான். அவன் உடனடியாக அர்ஜுன் மற்றும் மீனாவை அழைத்தான். அவர்களின் குரலில் ஒரு புதிய உத்வேகம் இருந்தது. பூஜாவுக்கு ஒரு கனவு இருந்தது, அதை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று கூறி பூஜாவின் டைரியை காட்டினான். அர்ஜுனும் மீனாவும் பிரணவின் முடிவை கேட்டு பெருமையடைந்தனர். நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் பிரணவ். பூஜாவின் கனவை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்று அர்ஜுன் உறுதியளித்தான். அவர்கள் மூவரும் இணைந்து பூஜா நினைவு அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் அறக்கட்டளை பதிவு செய்வது, அரசு அனுமதி பெறுவது, நிதி திரட்டுவது, தன்னார்வலர்களை சேர்ப்பது என பல சவால்கள் இருந்தன. அரசு அலுவலகங்களில் பல நாட்கள் அலைந்து திரிந்தனர். சுந்தரம் என்ற அரசு அதிகாரி ஆரம்பத்தில் ரொம்பவும் கண்டிப்புடன் இருந்தாரு. பல விதிமுறைகளை கூறி அவர்களை அலைக்கழித்தார். ஆனால் பிரணவின் உறுதியையும் பூஜாவின் கனவை பற்றியும் அவளின் தியாகத்தை பற்றியும் அறிந்ததும் அவர் மனம் மாறி அறக்கட்டளைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தார். பிரணவின் உறுதியும் அர்ஜுன் மற்றும் மீனாவின் அயராத உழைப்பும் அறக்கட்டளைக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தன. மருத்துவர் ராஜேஷ் பூஜாவிற்கு சிகிச்சை அளித்தவர் அறக்கட்டளையின் மருத்துவ ஆலோசகராக செயல்பட முன்வந்தார். பூஜாவின் கனவு ஒரு உன்னதமான கனவு. நான் அதில் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். அவரும் சில இளம் மருத்துவர்களும் செவிலியர்களும் தன்னார்வலர்களாக அறக்கட்டளையில் இணைந்தனர். பூஜாவின் பெற்றோர்களும் தங்கள் மகளின் கனவை நிறைவேற்ற தங்களால் முடிந்த உதவிகளை செய்தனர். மெல்ல மெல்ல பூஜாவின் கனவு ஒரு நிதர்சனமாக மாறத் தொடங்கியது. அறக்கட்டளையின் முதல் அலுவலகம் ஒரு சிறிய வாடகை கட்டிடத்தில் ஒரு சில தன்னார்வலர்களுடன் செயல்படத் தொடங்கியது. பூஜா நினைவு அறக்கட்டளை மெல்ல மெல்ல வளர்ந்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பல குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டது. அறக்கட்டளைக்கு நிதி திரட்டுவதற்காக பிரணவ் ஒரு பெரிய கலை மற்றும் இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தான். சென்னை நகரின் பல கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளித்தனர். பிரபல பின்னணி பாடகர் திரு ஆனந்தன் அந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலராக பங்கேற்று பாடினார். அவருடைய வருகை நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அறக்கட்டளைக்கு நிதி வழங்கினர். அந்த நிகழ்ச்சியில் ஒரு இளம் திறமையான மருத்துவர் டாக்டர் ஆர்த்தி பிரணவை சந்திக்கிறார். ஆர்த்தி ஒரு சிறந்த குழந்தை நல மருத்துவர், புற்றுநோய் ஆராய்ச்சியில் அதிக ஆர்வம் கொண்டவர். அவள் பூஜாவைப் போலவே சமூக சேவை மனப்பான்மை கொண்டவள். அவளின் கண்களில் ஒருவித தீர்க்கமும் முகத்தில் ஒரு புன்னகையும் எப்போதும் இருக்கும். அறக்கட்டளையின் பணிகளை பற்றி அறிந்ததும் அவள் பிரணவை அணுகி, நான் இந்த அறக்கட்டளையில் தன்னார்வலராக சேர விரும்புகிறேன். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவுவது என் கனவு. உங்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்று கூறினாள். பிரணவ் ஆர்த்தியின் ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் கண்டு வியந்தான். ஆர்த்தி அறக்கட்டளையில் இணைந்தாள்.
அவள் தனது மருத்துவ அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி அறக்கட்டளையின் பணிகளை மேம்படுத்தினாள். குறிப்பாக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதிலும் கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் ஆர்த்தி தனி கவனம் செலுத்தினாள். பிரணவ் மற்றும் ஆர்த்தி இணைந்து பணியாற்ற ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் ஆர்த்தி சில விஷயங்களில் பிரணவுடன் கருத்து வேறுபட்டாள். நிதி திரட்டுவது முக்கியம், ஆனால் ஆராய்ச்சியும் புதிய சிகிச்சை முறைகளும் மிகவும் அவசியம். நாம் வெறும் சிகிச்சை அளிப்பதுடன் நின்றுவிடக்கூடாது. நோயை குணப்படுத்த புதிய வழிகளை கண்டறிய வேண்டும் என்று அவள் வலியுறுத்தினாள். பிரணவ் ஆரம்பத்தில் தயங்கினாலும் ஆர்த்தியின் வாதங்களை ஏற்றுக்கொண்டான். இருவரும் அறக்கட்டளைக்காக இரவும் பகலும் உழைத்தனர். அவர்களின் நட்பு மெல்ல மெல்ல வளர்ந்தது. இருவரும் புற்றுநோய் ஆராய்ச்சி, புதிய சிகிச்சை முறைகள் பற்றி பேசினர். ஆர்த்தி பிரணவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிப்பவளாக இருந்தாள். அவளின் புன்னகை, அவளின் உற்சாகம் பிரணவின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வந்தது. அவளின் வருகையால் பிரணவின் மனதில் இருந்த இருள் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியது. பூஜா நினைவு அறக்கட்டளை பல உயிர்களை காப்பாற்றியது. ஆனால் இந்த பயணம் சவால்கள் அற்றதாக இல்லை. ஒரு முறை அறக்கட்டளைக்கு ஒரு பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டது. ஒரு பெரிய நன்கொடையாளர் கடைசி நேரத்தில் தனது வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கினார். இந்த செய்தி அறக்கட்டளை ஊழியர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் பிரணவின் பழைய வணிக போட்டியாளரான ராகுல் அறக்கட்டளையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க தீவிரமாக முயற்சித்தான். அவன் வெறும் வதந்திகளை பரப்புவதோடு நிற்கவில்லை. அறக்கட்டளையின் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் கணினி அமைப்புகளுக்குள் ஊடுருவி முக்கியமான நோயாளி தரவுகளையும் ஆராய்ச்சி முடிவுகளையும் திருட முயற்சித்தான். இதன் மூலம் அறக்கட்டளையின் நம்பகத்தன்மையை குலைத்து அதன் நிதி ஆதாரங்களை துண்டிக்க எண்ணினான். அவன் சில ஊடகங்களையும் விலைக்கு வாங்கி அறக்கட்டளைக்கு எதிராக பொய்யான செய்திகளை பரப்பினான். பூஜா நினைவு அறக்கட்டளை நிதியை தவறாக பயன்படுத்துகிறது, நோயாளிகளின் தகவல்களை பாதுகாப்பதில்லை என்று தலைப்புச் செய்திகளை வெளியிட்டான். ராகுல் அறக்கட்டளையின் சில முக்கிய ஊழியர்களை பணம் கொடுத்து வளைக்க முயற்சித்தான். குறிப்பாக அறக்கட்டளையின் நிதி பிரிவில் பணிபுரிந்த சஞ்சய் என்பவனை அதிக பணம் தருவதாக ஆசை காட்டி ரகசிய தகவல்களை திருடச் சொன்னான். சஞ்சய் ஆரம்பத்தில் தயங்கினாலும் ராகுலின் அழுத்தத்துக்கு பணிந்து சில தகவல்களை ராகுலுக்கு வழங்கினான். ராகுல் இந்த தகவல்களை திரித்து அறக்கட்டளைக்கு எதிராக பயன்படுத்தினான். ஆனால் பிரணவ் மற்றும் ஆர்த்தி இணைந்து இந்த சவால்களை எதிர்கொண்டனர். பிரணவ் தனது கட்டிடக்கலை நிறுவனத்தின் லாபத்தில் ஒரு பெரிய பகுதியை அறக்கட்டளைக்கு வழங்கினான். அர்ஜுன் தனது மார்க்கெட்டிங் திறமையை பயன்படுத்தி சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய நிதி திரட்டும் பிரச்சாரத்தை ஆரம்பித்தான். சவால்களை எதிர்கொள்ளுங்கள், பூஜாவின் கனவை நிறைவேற்றுங்கள் என்ற ஹேஷ்டேக் மூலம் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவு கிடைத்தது. மீனா அறக்கட்டளையின் கணக்குகளை தெளிவாக பராமரித்து ராகுலின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்பதை நிரூபித்தாள். அறக்கட்டளையின் கணினி பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தி தரவு திருட்டு முயற்சிகளை முறியடித்தனர். சஞ்சய் ரகசியமாக ராகுலுக்கு தகவல் அளித்ததை அறிந்ததும் பிரணவ் அவனிடம் நேருக்கு நேர் பேசினான். சஞ்சய் தனது தவறை உணர்ந்து ராகுலின் சூழ்ச்சிகளை வெளிப்படுத்தினான். மருத்துவர் ராஜேஷ் மற்றும் ஆர்த்தி ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து அறக்கட்டளையின் நேர்மையையும் அதன் பணிகளையும் விளக்கினர். திருடப்பட்டதாக கூறப்பட்ட தரவுகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதை நிரூபித்தனர். பொதுமக்களின் ஆதரவு அறக்கட்டளைக்கு கிடைத்தது. ராகுலின் சதித்திட்டம் தோல்வியடைந்தது. அவன் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டான். சட்டரீதியான நடவடிக்கைகளும் ராகுல் மீது எடுக்கப்பட்டன. அறக்கட்டளையின் மூலம் சிகிச்சை பெற்ற பல குழந்தைகள் குணமடைந்தனர். ஒரு நாள் சக்தி என்ற 5 வயது சிறுமி புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்து தனது பெற்றோருடன் பிரணவ் மற்றும் ஆர்த்தியை சந்தித்தாள். சக்தியின் பெற்றோர்கள் கண்ணீருடன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். சக்தியின் புன்னகையை கண்ட பிரணவ் பூஜாவின் கனவு நிறைவேறியதைக் கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். இந்த வெற்றி பிரணவ் மற்றும் ஆர்த்திக்கு மேலும் உத்வேகத்தை அளித்தது. அறக்கட்டளை ஒரு தேசிய அளவிலான அங்கீகாரத்தை பெற்றது. இந்திய குடியரசுத் தலைவர் அறக்கட்டளையின் பணிகளை பாராட்டி சிறந்த சமூக சேவைக்கான விருது வழங்கினார். பிரணவ் மற்றும் ஆர்த்திக்கு இடையே ஒரு புதிய உணர்வு மலகத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய போது ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டனர். ஆர்த்தியின் கருணை, அவளின் அர்ப்பணிப்பு, அவளின் புத்திசாலித்தனம் பிரணவை ஈர்த்தது. அவளின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு நேர்மறை ஆற்றல் பிரணவை சூழ்ந்தது. பிரணவின் உறுதி, அவனின் அன்பு, அவனின் தியாகம் ஆர்த்தியை கவர்ந்தது. அறக்கட்டளையின் நீண்ட வேலை நாட்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து காஃபி அருந்தினர். எதிர்கால திட்டங்களை பற்றி பேசினர். இந்த சிறிய தருணங்கள் அவர்களின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தின. பிரணவ் ஆர்த்தியுடன் இருக்கும் பொழுது பூஜாவை இழந்த வலி சற்று தணிவதைப் போல உணர்ந்தான்.
பிரணவ் பூஜாவை ஒருபோதும் மறக்கவில்லை. அவளின் நினைவுகள் அவனின் இதயத்தில் ஒரு அழியாத முத்திரையை பதித்திருந்தன. அவன் சில சமயங்களில் பூஜாவின் புகைப்படத்தை பார்த்து பேசுவான், அவளின் நினைவுகளை போற்றுவான். ஆனால் ஆர்த்தியின் அன்பு அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. அவன் இந்த உணர்வுகளுடன் போராடினான். பூஜாவிற்கு துரோகம் செய்வது போல உணர்ந்தான். அவன் அர்ஜுன் மற்றும் மீனாவிடம் தனது மனக்குழப்பத்தை பற்றி பேசினான். பிரணவ், பூஜா உன்னை மகிழ்ச்சியாக பார்க்கவே விரும்புவாள். நீ அவளின் கனவுகளை நிறைவேற்றுகிறாய். அவள் உன்னை ஒருபோதும் தனியாக இருக்க விரும்ப மாட்டாள். ஆர்த்தி ஒரு சிறந்த பெண். அவள் உனக்கு ஒரு துணையாக இருப்பாள். உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினான் அர்ஜுன். ஆர்த்தி ஒரு சிறந்த பெண். அவள் பூஜாவைப் போலவே உன்னை நேசிக்கிறாள். நீ உனக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்க வேண்டும். வாழ்க்கை முன்னோக்கி நகர வேண்டும். பூஜா உன்னை ஆசீர்வதிப்பாள் என்று கூறினாள் மீனா. பிரணவ் தனது பெற்றோர்கள் மற்றும் பூஜாவின் பெற்றோர்களுடன் பேசினான். அவர்களும் பிரணவின் மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள், அவனுக்கு ஆதரவளிக்கிறார்கள் என்று தெரிவித்தனர். பூஜாவின் அம்மா, பிரணவ், பூஜா உனக்கு ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுப்பாள் என்று நான் நம்புகிறேன். ஆர்த்தி ஒரு சிறந்த பெண். அவளை ஏற்றுக்கொள் என்று கண்ணீருடன் கூறினார். இந்த ஆதரவு பிரணவுக்கு ஒரு பெரிய ஆறுதலை அளித்தது. ஆனால் அவர்களின் புதிய உறவு அவ்வளவு எளிதாக மலரவில்லை. சில எதிர்பாராத இடையூறுகள் அவர்களுக்கு காத்திருந்தன. அறக்கட்டளையின் புதிய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் டாக்டர் கார்த்திக் என்ற இளம் விஞ்ஞானி இணைந்திருந்தார். கார்த்திக் ஆர்த்தியின் கல்லூரி நண்பன். ஆர்த்தி மீது ஒருதலையாக காதல் கொண்டிருந்தான். பிரணவ் மற்றும் ஆர்த்திக் இடையே வளர்ந்து வரும் நெருக்கத்தை கண்ட கார்த்திக் பொறாமை கொண்டான். அவன் ஆர்த்தியிடம், பிரணவ் இன்னும் பூஜாவின் நினைவுகளிலேயே வாழ்கிறான். நீ அவனுக்கு ஒரு ஆறுதல் மட்டுமே. நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு இறந்த காலத்தின் நிழலில் வாழ வேண்டும்? நீ ஒரு சிறந்த மருத்துவர், உனக்கு இன்னும் சிறந்த எதிர்காலம் இருக்கிறது என்று மறைமுகமாக பேசினான். கார்த்திக் அறக்கட்டளையின் சில உறுப்பினர்களிடமும், குறிப்பாக பிரணவின் அத்தை சாந்தியிடமும் பிரணவ் பூஜாவை மறந்துவிட்டதாகவும் அறக்கட்டளையின் நோக்கத்திலிருந்து விலகிச் செல்வதாகவும் வதந்திகளை பரப்பினான். அவன் பிரணவின் கடந்த காலத்தை பற்றிய தவறான தகவல்களை பரப்பி ஆர்த்தியின் மனதில் சந்தேகத்தை விதைக்க முயற்சித்தான். கார்த்திக் தனது சூழ்ச்சிகளை மேலும் தீவிரப்படுத்தினான். அறக்கட்டளையின் முக்கிய கூட்டங்களில் பிரணவின் முடிவுகளை மறைமுகமாக விமர்சித்தான். ஆர்த்தியின் ஆராய்ச்சி திட்டங்களில் வேண்டுமென்றே தாமதங்களை ஏற்படுத்தினான். ஒருமுறை அறக்கட்டளைக்கு வந்த ஒரு பெரிய சர்வதேச நன்கொடையாளரிடம் பிரணவ் மற்றும் ஆர்த்திக் இடையே தனிப்பட்ட உறவு இருப்பதாகவும் அது அறக்கட்டளையின் நேர்மையை பாதிக்கும் என்றும் தவறான தகவல்களை கூறினான். இந்த செய்தி நன்கொடையாளரின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பிரணவின் அத்தை சாந்தி பூஜாவின் மரணத்துக்கு பிறகு பிரணவ் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவர் ஆர்த்தியை பற்றி விசாரித்து, பிரணவ், பூஜா உனக்கு ஒரு தெய்வத்தைப் போல. அவளின் நினைவுகளை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த ஆர்த்தி யார்? அவள் உனக்கு சரியானவள் அல்ல. அவளின் நோக்கம் என்ன என்று தெரியவில்லை. அறக்கட்டளையின் நிதியை அவள் தவறாக பயன்படுத்தக்கூடும் என்று பிரணவிடம் நேரடியாகவே கூறினார். சாந்தி பிரணவின் மனதில் பூஜாவின் நினைவுகளை ஆழமாக பதிய வைக்க முயன்றார். இந்த விமர்சனங்கள் பிரணவின் மனதை மேலும் குழப்பின. ஆர்த்தியும் பிரணவின் மனக்குழப்பத்தையும் சாந்தியின் விமர்சனங்களையும் கார்த்திக்கின் சூழ்ச்சிகளையும் கண்டு மனம் வருந்தினாள். அவள் பிரணவிடமிருந்து ஒரு சிறிய விலகலை உணர்ந்தாள். அவர்களின் உரையாடல்களில் ஒருவித இறுக்கம் ஏற்பட்டது. அறக்கட்டளையின் பணியிலும் ஒரு சிறிய தொய்வு ஏற்பட்டது. பிரணவ் தனது உணர்வுகளை ஆர்த்தியிடம் வெளிப்படுத்த முடிவு செய்தான். ஆனால் கார்த்திக்கின் பேச்சுகளும் அத்தை சாந்தியின் விமர்சனங்களும் அவனின் மனதில் ஒருவித தயக்கத்தை ஏற்படுத்தின. ஒரு நாள் பிரணவ் அர்ஜுன் மற்றும் மீனாவுடன் பேசினான். என் மனதில் பூஜா எப்போதும் இருப்பாள். அவளின் நினைவுகள் என் பலம். ஆனால் ஆர்த்தியின் வருகை என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. நான் ஆர்த்தியை நேசிக்கிறேன், ஆனால் பூஜாவிற்கு துரோகம் செய்வது போல உணர்கிறேன் என்று கூறினான். பிரணவ், நீ பூஜாவை மறக்கவில்லை. நீ அவளின் கனவுகளை வாழ்கிறாய். ஆர்த்தி உனக்கு ஒரு புதிய அத்தியாயம். நீ உனக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். பூஜா உன்னை மகிழ்ச்சியாக பார்க்கவே விரும்புவாள் என்று உறுதியாக கூறினான் அர்ஜுன். கார்த்திக்கின் பேச்சுக்களை கண்டுகொள்ளாதே. அவன் பொறாமையால் பேசுகிறான். அத்தை சாந்திக்கு உன் மீது அக்கறை இருக்கிறது, ஆனால் அவள் பழைய சிந்தனைகளில் இருக்கிறார். நீ உன் மனதை ஆர்த்தியிடம் வெளிப்படுத்து என்று விளக்கினாள் மீனா. பிரணவ் தனது மனதை திடப்படுத்திக் கொண்டான். அவன் முதலில் அத்தை சாந்தியை சந்தித்தான். அத்தை, பூஜா என் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவளின் நினைவுகள் எப்போதும் என் இதயத்தில் இருக்கும். ஆனால் வாழ்க்கை முன்னோக்கி நகர வேண்டும். ஆர்த்தி பூஜாவைப் போலவே ஒரு உன்னதமான பெண். அவள் பூஜாவின் கனவுகளை நிறைவேற்ற எனக்கு துணையாக இருக்கிறாள்.
அவளை ஏற்றுக்கொள்வது பூஜாவின் ஆசீர்வாதமாகவே நான் கருதுகிறேன். என் மகிழ்ச்சிதான் பூஜாவின் ஆசீர்வாதம் என்று விளக்கினான். பிரணவின் உறுதியை கண்ட சாந்தி மெல்ல மனம் மாறினார். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே போதும் பிரணவ் என்று கண்ணீருடன் கூறினார். அடுத்து பிரணவ் கார்த்திக்கை சந்தித்தான். கார்த்திக், ஆர்த்தி ஒரு சிறந்த மருத்துவர். அறக்கட்டளைக்கு அவளின் சேவை மிகவும் அவசியம். அவளின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடும் உரிமை யாருக்கும் இல்லை. உன் செயல்கள் அறக்கட்டளையின் நற்பேருக்கு களங்கம் விளைவிக்கின்றன. நீ செய்தது அறக்கட்டளையின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குகிறது என்று உறுதியாக கூறினான். கார்த்திக் தனது தவறை உணர்ந்தான். பிரணவிடம் மன்னிப்பு கேட்டான். அவன் அறக்கட்டளையிலிருந்து விலகிச் சென்றான். ஒரு மாலை அவர்கள் இருவரும் அறக்கட்டளை அலுவலகத்தில் தனியாக இருந்தபோது பிரணவ் தயங்கி, ஆர்த்தி, நீ என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வந்திருக்கிறாய். நான் பூஜாவை நேசித்தது உண்மை. அவளின் நினைவுகள் என் இதயத்தில் எப்போதும் இருக்கும். ஆனால் இப்போது நான் உன்னையும் நேசிக்கிறேன். உன்னுடன் என் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்றான். அவனின் குரல் தழுதழுத்தது, கண்களில் நீர் கோர்த்தது. ஆர்த்தி பிரணவின் கையை பற்றி கொண்டாள். அவளின் கண்களில் கண்ணீர். பிரணவ், எனக்கு தெரியும், பூஜாவின் நினைவுகள் உன்னுடன் எப்போதும் இருக்கும். நான் அதை மதிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னுடன் என் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். நாம் இருவரும் சேர்ந்து பூஜாவின் கனவுகளை இன்னும் பெரிய அளவில் நிறைவேற்றுவோம் என்று கூறினாள் ஆர்த்தி. அவர்களின் கண்கள் கலந்தன. அந்த நொடியில் அவர்களின் உறவு ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. பிரணவ் தனது பெற்றோர்கள் மற்றும் பூஜாவின் பெற்றோர்களிடம் ஆர்த்தியை பற்றி பேசினான். அவர்கள் அனைவரும் பிரணவின் முடிவை ஏற்றுக்கொண்டனர். பூஜா எங்களை விட்டு பிரிந்தாலும் அவளின் கனவுகள் உன்னால் வாழ்கின்றன. நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிரணவ். ஆர்த்தி ஒரு சிறந்த பெண் என்று பூஜாவின் அம்மா கண்ணீருடன் கூறினார். பிரணவ் தனது மனதிற்குள் பூஜாவின் ஆசீர்வாதத்தை பெற்றதாக உணர்ந்தான். அவன் பூஜாவின் நினைவாக அவர்கள் முதலில் சந்தித்த காஃபி ஷாப்பிற்கு சென்று ஒரு கப் காஃபி அருந்தி அவளின் நினைவுகளை போற்றினான். அந்த காஃபி ஷாப்பின் உரிமையாளர் அண்ணாச்சி பிரணவின் புதிய வாழ்க்கைக்கு வாழ்த்து தெரிவித்தார். பிரணவ் மற்றும் ஆர்த்தி ஒரு எளிய முறையில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களின் திருமணம் பூஜாவின் நினைவாக அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது. அர்ஜுன், மீனா, மருத்துவர் ராஜேஷ், சுந்தரம், ஆனந்தன், பிரணவ் மற்றும் பூஜாவின் பெற்றோர்கள், அத்தை சாந்தி என அனைவரும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கலந்து கொண்டனர். அந்த நாளில் பூஜாவின் விருப்பமான நீல நிற மலர்களால் அலுவலகம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. திருமண நிகழ்வில் பூஜாவின் நினைவாக ஒரு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. பிரணவ் பூஜாவின் புகைப்படத்தை தனது சட்டை பையில் வைத்துக் கொண்டான். ஆர்த்தி அதை பார்த்து புன்னகைத்தாள். பூஜா நினைவு அறக்கட்டளை மேலும் விரிவடைந்தது. பிரணவ் மற்றும் ஆர்த்தி இணைந்து பல புதிய திட்டங்களை தொடங்கினர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனைகள் கட்டினர். ஆராய்ச்சி கூடங்களை நிறுவினர். பூஜா மருத்துவ ஆராய்ச்சி மையம் என்ற பெயரில் ஒரு பெரிய ஆராய்ச்சி மையத்தை நிறுவினர். அதில் புற்றுநோய் குறித்த புதிய மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகள் கண்டறியப்பட்டன. அவர்களின் அயராத உழைப்பால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அறக்கட்டளைக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைத்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் அறக்கட்டளைக்கு மனிதநேய சேவைக்கான உலகளாவிய விருது வழங்கப்பட்டது. பிரணவ் ஒரு கட்டிடக்கலை நிபுணனாக தனது வேலையை தொடர்ந்தான். ஆனால் அவனின் ஒவ்வொரு படைப்பிலும் பூஜாவின் நினைவுகள் நிறைந்திருந்தன. அவன் ஒரு புதிய கட்டிடம் வடிவமைத்தால் அதில் பூஜாவின் விருப்பமான நீல நிற தொடுதலை சேர்த்தான். ஒரு பூங்கா அமைத்தால் அதில் அவளுக்கு பிடித்தமான மலர் செடிகளை நடச் செய்தான். அவன் வடிவமைத்த மருத்துவமனைகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்கின. அவன் தனது கட்டிடக்கலை திறமையை பயன்படுத்தி அறக்கட்டளைக்கு நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனைகளை வடிவமைத்தான். அவனின் ஒவ்வொரு படைப்பும் பூஜாவின் கனவுகளுக்கு ஒரு அஞ்சலியாக அமைந்தது. வாழ்க்கை தொடர்ந்தது. ஆனால் பிரணவின் இதயம் எப்போதும் பூஜாவின் நினைவுகளிலேயே இருந்தது. அவளின் புன்னகை, அவளின் குரல், அவளின் அன்பு அனைத்தும் அவனின் மனதில் ஒரு அழியாத முத்திரையை பதித்திருந்தன. பிரணவ் ஒருபோதும் பூஜாவை மறக்கவில்லை. அவனின் கண்ணீருக்குள் அவளின் காதல் ஒரு தீபமாக எரிந்து அவனுக்கு புதிய அர்த்தத்தை வழங்கியது. அவன் பூஜாவின் கனவுகளை தனது வாழ்க்கையின் லட்சியமாக மாற்றினான். ஆர்த்தியின் வருகையால் அவனின் வாழ்க்கை மீண்டும் பூத்துக் குலுங்கியது. கண்ணீருக்கு பின்னால் ஒரு புன்னகை, சோகத்துக்கு பின்னால் ஒரு புதிய நம்பிக்கை. பிரணவ் மற்றும் ஆர்த்தியின் காதல் பூஜாவின் கனவுகளை சுமந்து
பல உயிர்களுக்கு ஒளியேற்றியது. அவர்கள் இருவரும் இணைந்து பல குழந்தைகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வழங்கினர். அவர்களின் வாழ்க்கை அன்பின் வலிமையையும், தியாகத்தின் மகத்துவத்தையும், நம்பிக்கையின் மறுபிறப்பையும் பறைசாற்றியது.